கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. என் கலைச்சேவை தெரிந்து கொள்ள உன் படிப்பு மட்டும் போதாது தம்பி, நல்ல அனுபவம் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். ஜமா இன்னைக்கு ரிலீஸ் ஆகி படம் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு படம். நியூ கமர்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்பவே முடியாது, இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு முதல் முறை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனரால் எடுக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி அவரே எழுதி இயக்கி நடிச்சிருக்காரு. அவர் பேர் பாரி இளவழகன். படம் உண்மையிலேயே பல இடங்களில் கூஸ்பப் மொமெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் எந்திரிச்சு நின்று கைத்தட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் எல்லாம் படம் நெடுக இருக்கிறது. படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்களை இசையமைத்திருக்கிறார். என்ன ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னா, இன்று வரை இளையராஜா அவர்கள் இது போன்ற நல்ல படங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தும் அளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனாலும் அவர் எப்பொழுதும் போல தவறாக தான் புரிந்து கொள்ளப்படுகிறார். அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம இப்போ அதுக்குள்ளேயே போக வேணாம், படத்தை பற்றி மட்டும் பேசுவோம். படம் அவ்வளவு நேர்த்தியாக ஒரு கலாச்சாரத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் படம் அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வெறும் என்ன இந்த மாதிரி கலாச்சாரமான படங்கள்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு படமாக இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதெல்லாம் இல்லை. நிச்சயமாக நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ என்டர்டெய்னிங்கான விஷயம் இருக்குது. நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்ற ஒரே ஒரு விஷயந்தான், இது போன்ற நல்ல படங்களை எல்லாம் நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் பார்த்துட்டு பக்கமாக எழுதுறதும் பேசுகிறதுங்கிறது சல்லி பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு பெரும் உழைப்பை இந்த மாதிரி அறிமுக கலைஞர்கள் போட்டு இப்படிப்பட்ட ஒரு படத்தை அவ்வளோ டேரிங்காக கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறதுங்கிறதே நம்ம மேலே உள்ள ஒரு பெரிய நம்பிக்கையில் தான். அதை நாம தான் காப்பாற்றணும். இது போன்ற நல்ல கலைஞர்களை நீங்கள் பெரிய நடிகர்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய படங்களை எல்லாம் பார்க்குறோம். சிறிய அளவில் கூட சமூக அக்கறை இல்லாமல் அவ்வளவு மனதிற்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு படத்தை பற்றி நானே கூட ரிவ்யூ பேசியிருந்தேன். ரொம்ப ஆற்றாமையின் வெளிப்பாடாக தான் நான் அந்த ரிவ்யூவே பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி ஒன்றும் இப்படி ஒன்றும் இருக்கிறப்போ உண்மையிலேயே இதை தூக்கி கொண்டாட வேண்டிய கடமை கட்டாயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய கட்டாயத்தின் அடிப்படையில் பண்ண தேவையில்லை. படம் அந்த அளவுக்கு ஒர்த்து. அதான் நான் சொல்கிறேன். இளவழகன் பாரி ஒரு பக்கம் அடித்து பிச்சு தும்சம் பண்ணுறாரு பெர்ஃபார்மன்ஸில். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேத்தன் அவர் ஒரு மலையாளின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இயல்பாகவே அவர் நடிப்பு அப்படி தான் இருக்கும். ஐயோ அந்த அவருக்கு சில இடங்கள்லாம் ஷார்ட்டாகவே அப்படி மேலே ஒரு மாதிரி ஷார்ப் நோஸு, பெரிய கண் அப்படின்னு ஒரு மாதிரி அவருடைய அந்த குரூரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு, கோவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவருடைய ஆற்றாமை என்னால் அந்த கையாலாகாத தரத்தை மூடி மறைச்சி ஒரு மாதிரி தனக்கான இடத்தை தக்க வச்சுக்கிற இடத்துலலாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ தூக்கி கொண்டு போய் நிறுத்திடுறாப்புல. பாரி நீங்கள் சேத்தன் இவ்வளோ பெரிய அனுபவத்தின் வெளிப்பாடாக அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வருது. பட் பாரி போன்ற அறிமுக நடிகர்களுக்கு இவ்வளோ பெரிய மெச்சூரான ஆக்டிங் எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. நானும் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் தான். ரொம்ப நளினம். நிறைய பேர் என்கிட்ட படம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே நிறைய டிவி சேனல்ஸில் கேட்டது, திருநங்கையை மாதிரி நடிச்சிருக்காரு நம்ம ஆக்டர் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அந்த புரிதல் இங்கே இது ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டோ டீசர் பார்த்துட்டோ அந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்கலாம். ஆனால் அது இல்லை. அந்த திருநங்கைக்கும் பெண்களுக்கும் பெண் போன்ற நளினம் உள்ள ஆண்கள் இப்போ திருநங்கைங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ் இது ஹார்மோனல் சேஞ்சஸால் வருது. ஹார்மோன் சேஞ்ச் ஆகிறதுனால வர்றது. பட் இவருக்கு இருக்கிறது ஹேபிச்சுவல் சேஞ்ச். தொடர்ந்து ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஹேபிட் மூலமாக அப்படி ஒரு சேஞ்சஸ், உடலும் குரலும் அந்த நளினம் அவ்வளோ நேர்த்தியாக அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நீங்கள் பொதுவாக நான் இதையே முன்னாடி ஒரு பதிவாக கூட எழுதியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய பெண் வேடமிட்டு நடிக்கக்கூடிய நடிகர்கள் கூடலாம் பழக்கம் இருந்திருக்கு. நான் அவங்கள பார்த்துருக்கேன், ரொம்ப அருகாமையில் இருந்து பார்த்துருக்கேன். என்ன ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண்களுக்கான நளினம் குரலில் இருக்கும். ஆனால் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டாக இருக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கத்தி பாட்டு பாடுறதுனால அதை அவ்வளவு தெளிவாக அவ்வளவு நேர்த்தியாக ரொம்ப நுட்பமான வகையில் அதை வெளிப்படுத்தி இருந்தது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இது கொஞ்சம் இப்படியும் அப்படி மாறி இருந்தால் திருநங்கை மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவுமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நம்ம இதுக்கு ஒரு பெரிய குடோஸ், பெரிய பாராட்டை நம்ம சொல்லியே ஆகணும். எழுத்துக்கு ஒரு பெரிய பாராட்டும், இயக்கத்துக்கு ஒரு பெரிய பாராட்டும், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடிப்பில் ஒரு பெரிய மிரட்சியை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சேத்தன் சார் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சின்ன அப்பப்போ தான் வந்துட்டு போகிறாங்க அந்த கதாபாத்திரம். பட் முக்கியமான கதாபாத்திரம் ஹீரோயின் கேரக்டர் அம்மு அபிராமி அவங்க நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க என்ன எனக்கு தெரிஞ்சு போல்டான கேரக்டரு, வேறு சாய்ஸே அந்த இடத்துல வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ அற்புதமாக ரொம்ப சூப்பர்வாக பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த சரி நிறைய நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்துட்டு போனாலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அவங்களோட அந்த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவாக பண்ணவர் ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன் அவங்க, தயால்னு சொல்லி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஒரு மணிமேகலை மேம் நடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் படம் அங்கங்கே நிறைய சின்ன கதாபாத்திரங்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. என்னுடைய நண்பன் சிவமாறன் மாறன்கிற ஒரு கதாபாத்திரத்தில் பண்ணியிருப்பார். அவர் போகிற இடங்கள்லாம் நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ் கைத்தட்டக்கூடிய அளவிற்கான ரொம்ப அற்புதமான காட்சிகள்லாம் இருந்தது. ஸோ இப்படி எல்லா வகையிலுமே படம் முழுக்க
ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது. பாடல்கள் நிறைய அரசியலையும் உள்ள பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இலைமறைக்காயான அரசியல், ரொம்ப நுட்பமான சில டயலாக்ஸ், வசனங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு இடத்துல யாரா ஆம்பளை அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகி ஜகா, அந்த படத்தில் அவங்க கேரக்டர் பேர் ஜெகதாம்பிகா, அந்த ஜகா வந்து பேசக்கூடிய ஒரு டயலாக் வந்து மிக முக்கியமான ஒரு டயலாக். அவ்வளவு இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு டயலாக் நான் நினைக்கிறேன். அந்த டயலாக் பேசி முடித்த உடனே ராஜா சார் எந்திரிப்பார். அப்படியே நீ இருக்கும் ஒசரத்தில் அப்படின்னு சொல்லி, ஐயோயோயோயோ. எனக்கு என்ன ஒரு பெரிய மன கஷ்டம் அப்படின்னா, இந்த படத்திற்கான கூட்டம் தேட்டர் கிடைக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம். ஒரு காலத்தில் இளையராஜாங்கிற ஒரு பேரை போட்டாலே எல்லா தேட்டர்லையும் இடம் இருக்கும். தமிழ் சினிமாவின் ஒட்டுமொத்த பிம்பமாக, விளம்பர பலகையாக அந்த பேர் விளங்கியது இல்லையா? நீ ப்ரொமோஷன், ராஜா தான் ப்ரொமோஷன் தமிழ் சினிமாவுக்கு. இன்னைக்கு ராஜாவுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுதுங்கிறது தான் தமிழ் சினிமாவின் பெரிய சாபக்கேடாவே நான் பார்க்குறேன். 80s 90s கிட்ஸுக்கு தெரியும் ஒரு சாதாரணமான சீன். ஏன்னா அந்த படத்தில் நடித்த ஒரு நண்பர் என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. டேய், இந்த சீன் எப்படா இப்படி வந்துச்சு, இந்த சீன் எப்படி அப்படி வந்துச்சுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவரே மிரண்டு போகிறாரு. ஸோ அதுதான் ராஜா, அதுதான் ராஜா. அந்த அப்படியே அந்த ஒரு புல்லரிப்பை நமக்குள்ளே ஏற்படுத்துறது இருக்குல்ல, அதுதான் ராஜா. அவர் இனிமேல் நம்ம வந்து அவரை பேசி பாராட்டி நம்ம வந்து அவர் காலடியில் விழுகிற மலர்களில் இது ஒரு மலராக தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் ஒரு பெரிய மணிமகடமாக நம்ம அவருக்கு தூக்கி வைக்க போகிறது இல்லை. பட் ராஜா சாருடைய இந்த அவர் இதை ஒத்துக்கிட்டு மியூசிக் பண்ணிடுதுன்னு ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ராஜா சாருடைய மனப்பான்மை நினைக்கிறேன். த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படின்னா ராஜா சார். இடையில ராஜா சார் பற்றி பேசுகிறப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தார், 100% உண்மை. உலகிலேயே அதிகமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களில் ஒருவர் தான் ராஜா சார் நினைக்கிறேன். வேறு ஒரு சமூகத்தில் ராஜா பிறந்திருந்தா மேபி அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழும் காலத்திலேயே அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நண்டு சிண்டெல்லாம் அவரை பற்றின தவறான கருத்துக்களை எழுதிக்கிட்டு வாதம் பண்ணிக்கிட்டு திரியிறாங்க. சரி, அந்த டாபிக் அப்படியே விட்டுட்டு நம்ம ஜமா பக்கம் மட்டும் வருவோம். ஜமா தமிழ் சினிமாவின் ஒரு ஆகச்சிறந்த திரைப்படம், அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படம். இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. என்டர்டைனிங்காகவும் நீங்கள் நிச்சயமாக என்ஜாய் பண்ணலாம். உங்கள் குழந்தைகளோடு குடும்பங்களோடு போய் பாருங்கள். நிறைய ஆபாசமும் வன்முறையும் ரத்த கவிச்சியும் இன்னைக்கு ரத்த நெடியும் பேசக்கூடிய தமிழ் சினிமாவுகளுக்கு இடையில் இது போன்ற உணர்வுகளை, உணர்ச்சிகளை, கலாச்சாரத்தை, கலையை பதிவு செய்யக்கூடிய படைப்புகள் மிகவும் 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 அரிதாகத்தான் வெளிவருகிறது. இது போன்ற படங்களை பாராட்ட வேண்டியதும், பார்க்க வேண்டியதும், கொண்டாட வேண்டியதும், அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியதும் நம்முடைய கடமை அப்படி நான் நம்புகிறேன். தயவு செய்து இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பாருங்க. நல்ல படத்தை விட்டுட்டு திரும்ப வந்து எப்பவும் போல ஓடிடியில் பார்த்துட்டு கைத்தட்டி நம்ம அவங்களை கௌரவப்படுத்துறதா நினைப்பது என்பது உண்மையிலேயே அது கௌரவம் அல்ல. நீங்கள் தேட்டரில் விட்டுட்டு நீங்கள் ஓடிடியில் வர்றதை பற்றி கமெண்ட் பேசுறதுங்க உண்மையிலேயே அந்த உழைப்பாளர்களுக்கு, அந்த கலைஞர்களுக்கு நாம் செய்கின்ற அவமரியாதை தான் நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக இந்த படத்தை அத்தனை பேரும் தேட்டரில் பாருங்கள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த படத்தை, இந்த கதையை தயாரிக்க ஒத்துக்கொண்ட தயாரிப்பாளருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவங்க கூழாங்கல் பண்ண அதே டீம் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காங்க. கூழாங்கல் படம் பண்ணவங்க லேர்ன் அண்ட் டீச்னு நினைக்கிறேன். அது பேர்லேயே பாருங்கள் அவங்களுடைய அந்த எண்ணம் பிரதிபலிக்குது. லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறப்பவே எதை கற்றுக்கொள்கிறோமோ அதை வந்து கற்பிக்கின்ற ஒரு மாண்பு இருக்கணும். அதுதான் வந்து ஒரு சமூகத்தை வளர்க்கும், அதுதான் ஒரு சமூகத்தை ஆகச்சிறந்த சமூகமாக வார்த்தெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற இன்னும் ஆகச்சிறந்த பல கலைஞர்களை அவர்கள் உருவாக்க வேண்டும். இனி ஜமா படத்தை அவர்கள் தயாரிப்பதற்கு ஒத்துக்கொண்டதற்கும் இன்றைக்கி தயாரித்து இவ்வளோ தேட்டர் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸை ஏதோ ஒருத்தங்க பிபி ப்ரொடக்ஷன் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, அலெக்சாண்டர் அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை இன்றைக்கி தேட்டர்லாம் இவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மேலும் மேலும் உங்களால் தான், உங்களை போன்ற தயாரிப்பாளர்களால் தான் தமிழ் சினிமாவில் இது போன்ற ஆகச்சிறந்த படைப்புகள் அப்பப்போ எப்போது குறிஞ்சி மலர் போல பூக்கவும் செய்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஸோ தயவு செஞ்சு பொதுமக்கள் அனைவரும் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள். நாளைக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இன்னும் நிறைய திரையரங்குகள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது இந்த ஆகச்சிறந்த கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லி விடைபெற மீண்டும் ஒரு முறை ஜமா திரைப்பட குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.